இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிற்கான வாக்குத்தத்தமான வசனம், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. வேதத்தில் எலியா தீர்க்கதரிசியை எடுத்துக்கொள்வோம். கடும் பஞ்சம், ராஜாவின் கோபம் என அவர் பயங்கரமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டார். எல்லாவற்றையும் இழந்து மரண பயத்தில் இருந்தபோது ஆண்டவர் அவரை சோர்ந்து போக விடவில்லை. காகங்கள் மூலம் அவரை போஷித்தார், பானங்களை அடைத்தார், தேவனுடைய பிரசன்னத்தை அவருக்கு உணர்த்தினார். அந்த இடத்தில் தான் எலியா புரிந்து கொண்டார், தேவன் என் பிதா, அவர் என் தேவைகளை அறிந்திருக்கிறார் என்று. நீங்கள் இன்று எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எலியாவை வழிநடத்திய அதே தேவன் உங்களுக்கும் ராஜ்யத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்க விரும்புகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைய உலகில் எதிர்காலத்தை பற்றிய பயமும் பொருளாதார கவலைகளும் நம்மை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை சிறுமந்தையே என்று அழைக்கிறார். ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை எப்படி பாதுகாப்பான இடத்திற்கு வழிநடத்துவானோ அதே போல பிதாவாகிய நம் தேவன் உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு அடியையும் பார்த்து கொள்கிறார். அவர் உங்களுக்கு நன்மைகளை தருவதில் பிரியமாயிருக்கிறார். அவர் உங்கள் மீது வைத்திருக்கும் கிருபை பெரியது. அவருடைய சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவருடைய தயவு என்றென்றும் உங்களோடு இருக்கும். இந்த புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, இந்த வசனத்தை வாசித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எந்த பயமும் அவர்களை அணுகாதபடி உம்முடைய ராஜ்யத்தையும் ராஜ்யத்தின் சமாதானத்தையும் அவர்களுக்கு தாரும். அவர்கள் கவலைகளை மறந்து உமது கிருபையிலும் சத்தியத்திலும் நிலைத்திருக்க உதவும். இன்று பிறந்தநாள் திருமண நாள் காண்கின்ற உமது பிள்ளைகளை உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஸ்கூல் காலேஜஸ்க்கு செல்கிற பிள்ளைகளை உங்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. நீரே அவர்களின் தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக. முற்றிலுமாய் பேர் பேராய் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே அவர்களை ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பீராக. மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.